மற்றொரு காணொலியில் இணைந்திருக்கின்றோம். மத்திய கிழக்கில் இடம்பெற்றிருக்கக்கூடிய விடயங்கள் தொடர்பாகத்தான் இந்த காணொலியில் பேச போகின்றோம். அந்த வகையில் பார்க்கிற போது அமெரிக்க அதிபரான டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுடனான அமைதி பேச்சுவார்த்தைக்கான இந்த ஒப்பந்தத்தில் இருந்து முழுமையாக பின்வாங்கும் நிலைக்கு வந்திருக்கின்றார் என்று தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது. சனிக்கிழமை இரு நாடுகளுக்கும் இடையிலான இந்த போர் நிறுத்த அமைதி என்ற ஒப்பந்தம் என்பது கையெழுத்தாக இருக்கக்கூடிய நிலையில் வெளியாகி இருக்கக்கூடிய இந்த செய்தியினால் ஒட்டுமொத்த முதலீட்டாளர்களும் திங்கட்கிழமை வர்த்தகத்திற்கு காத்திருந்தனர் என்று தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது. இந்த நிலையில் நினைத்தபடியே இன்றைய தினம் பெட்ரோல் டீசல் விலை என்பது 5% குறைந்திருக்கிறது. ஆனால் ஒரே இரவில் மொத்த கதையும் தலைகீழாக மாறிவிட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். ட்ரம்ப் அரசு பாகிஸ்தான் வாயிலாக ஈரானுக்கு இறுதி அமைதி ஒப்பந்த திட்டத்தை கொடுத்திருக்கிறது. ஈரான் வைத்த இந்த முக்கியமான நிபந்தனைகளை எல்லாவற்றையும் இந்த ஒப்பந்தத்தில் சேர்க்காவிட்டால் ஒப்பந்தம் முழுமையாக மறுக்கப்படும் என்று சொல்லி ஈரான் தரப்பில் இருந்து தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த நிலையில் பார்க்கிற போதுதான் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவுடைய பிற நாடுகளுடைய ஆதரவு, குறிப்பாக ட்ரம்பினுடைய ஈரானுடைய கோரிக்கை என்பதை ஏற்க வேண்டாம் என்று சொல்லி அந்த பிற நாடுகள் வலியுறுத்தி இருப்பதாக கூறப்படுகிறது, இஸ்ரேல் உட்பட. இந்த நிலையில் தான் ட்ரம்ப் ஈரானுடனான அமைதி பேச்சுவார்த்தையிலிருந்து முழுமையாக பின்வாங்குகின்றதாக தற்போது இருக்கக்கூடிய, குறிப்பாக ட்ரம்பினுடைய நெருங்கிய வட்டாரங்கள்ல இருந்து இந்த தகவல் வெளியாகி இருக்கிறது. ஈரானுடனான அமைதி பேச்சுவார்த்தையில் இருந்து ட்ரம்ப் முற்றுமுழுதாக விலகுவதற்கான முடிவை எடுத்திருக்கிறார் என்று சொல்லி தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது. எனவே வெளியான இந்த ஒரு சில மணி நேரங்கள்ல பார்க்கிற போது ட்ரம்ப் தன்னுடைய அந்த ட்ரூத் சோசியல் மீடியா தளத்துல ஒரு விடயத்தை பதிவு செய்திருக்கின்றார், ஒரு புகைப்படத்தை பதிவு செய்திருக்கின்றார். இதுதான் தற்போது பேசப்படக்கூடிய ஒரு மிக முக்கியமான விடயமாக மாறியிருக்கிறது. அதுல ட்ரம்ப் ஃபைட்டர் ஜெட் விமானத்துல மார்க் 84 இணைக்கப்பட்டுள்ள ஒரு புகைப்படத்தை வெளியிட்டிருக்கின்றார். அந்த புகைப்படத்துல பார்க்கிற போது குறிப்பாக அமெரிக்காவினுடைய ஒரு போர் விமானத்தினுடைய இணைக்கப்பட்டதாகத்தான் இந்த மார்க் 84 என்ற ஒரு குண்டு என்பது ட்ரம்பினுடைய பிரபல வாசகமாக இருக்கக்கூடிய தேங்க்யூ ஃபார் யுவர் அட்டென்ஷன் திஸ் மேட்டர் என்று சொல்லி அந்த வாசகமும் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த பதிவு உலகளவில் பெருமளவில் ஒரு பேசப்படக்கூடிய ஒரு விடயமாக மாறி இருக்கிறது. மார்க் 84 என்ற ஒரு குண்டு பயமுறுத்துவதற்கு என்ன காரணம் என்று சொல்லி பார்க்கிற போது இது அமெரிக்காவினுடைய 2000 பவுண்ட், அதாவது சுமார் 900 கிலோன்னு சொல்லி எடை இருப்பதாக சொல்லப்படுகிறது. இது ஒரு பொது பயன்பாட்டிற்கான ஒரு குண்டு. பங்கர் பஸ்டர் என்று சொல்லி அழைக்கப்படுகின்ற இந்த குண்டு என்பது தரமான மற்றும் கான்கிரீட் மற்றும் லோக சுவர்களை உடைத்து உள்ளே நுழையும் தன்மை கொண்டது என்று சொல்லி சொல்லப்படுகிறது. இதுல கிட்டத்தட்ட ஒரு 945 பவுண்ட் உயர் வெடிப்பொருட்கள் கொண்டிருக்கும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அது மட்டுமன்றி இந்த குண்டு ஒரு வழியில் விழுந்தால் 15 மீட்டர் ஆழமுள்ள ஒரு பெரிய குழியே உருவாகுமா. குறிப்பாக 120 மீட்டர் சுற்றளவில் உள்ள அனைத்தையும் அழிக்கும் சக்தி கொண்டது என்று சொல்லியும் இது அமெரிக்காவின் இராணுவத்தினுடைய ட்ரம் பாம் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. ட்ரம்பினுடைய பெயர்னால் அழைக்கப்படுகிறது. இந்த புகைப்படம் வெளியான பின்னணிகளா புரிந்து கொள்ளக்கூடிய விடயம் என்னன்னு சொல்லி சொன்னால், அமெரிக்கா ஈரானிடம் இருக்கக்கூடிய இந்த அணு ஆயுத ஒப்பந்த பேச்சுவார்த்தைகளையும் இரு நாடுகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய இந்த மத்திய போர் ஆகியவற்றுக்கு இருக்கக்கூடிய இந்த ஒரு தொடர்பும் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த வெடிகுண்டு மூலமாக ஈரானுடைய அணு உலைகளாகட்டும், இல்லாட்டி பாலங்களாகட்டும், விமான நிலையங்களாகட்டும், இல்லாட்டி ஏவுகணை கட்டமைப்புகளாகட்டும், இப்படியாக அந்த கட்டமைப்புகள் இருக்குதானே, அங்க இருக்கக்கூடிய கட்டமைப்புகள் என்பது அதே நேரத்தில் மக்களுடைய உட்கட்டமைப்புகள் மூலமும் இராணுவ கட்டமைப்பு என்பவற்றையும் ஒரு பாதிப்பை ஏற்படுத்த முடியும் என்று சொல்லி ஒரு கூடுதல் ஒரு அச்சத்தை இந்த ஒரு விடயம் ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த மார்க் 84 குண்டுகள் கடந்த சில ஆண்டுகளாகவே ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு பேசு பொருளாக மாறி இருந்தது. பொதுமக்கள் அதிகம் வசிக்கக்கூடிய பகுதிகளில் பயன்படுத்தப்படக்கூடிய இந்த குண்டுகள் பெரும் ஒரு சேதம் ஏற்படக்கூடிய ஒரு அபாயம் இருப்பதாக கூறித்தான் அமெரிக்காவுடைய முன்னாள் அதிபரான ஜோ பைடன் இந்த குண்டுகளுடைய வெளிநாட்டு விற்பனை என்பது தற்காலிகமாக நிறுத்தியிருந்ததும் குறிப்பிட்டு கூறக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது இந்த விடயத்தில். ஆனால் 2025ஆம் ஆண்டுல மீண்டும் அதிகாரத்தை பிடித்திருக்கக்கூடிய ட்ரம்ப் அந்த தடையை நீக்கி 18,000 மார்க் 84 குண்டுகள் இஸ்ரேலுக்கு அனுப்ப அனுமதி வழங்கி இருந்ததும் குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கிறது. அது மட்டுமன்றி இந்த குண்டு என்பது வியட்நாம் போரில் இருந்து பயன்பாட்டில் இருந்து வந்திருக்கிறது என்று சொல்லி சொல்லப்படுகிறது. குறைவான செலவுல
பெரும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விடயமாக இந்த குண்டு வந்து காணப்படுகிறது. ஒரு பெரிய கட்டடங்களை கூட தாக்கும் திறன் கொண்டதாகவும் ட்ரம்பினுடைய இந்த பதிவு வந்து ஈரான் மக்களுக்கு ஒரு விதத்தில் ஒரு அச்சத்தையும் பயத்தையும் தங்களுடைய எப்ப என்ன நடக்கும் என்ற ஒரு அச்சத்தையும் ஏற்படுத்தக்கூடியதாக தற்போது மாறியிருக்கிறது. இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அதன் கூட்டாளி நாடுகளுடைய தீவிர நெருக்கடியினால்தான் ட்ரம்ப் வந்து இந்த ஒரு விடயத்தை வந்து முன்னெடுத்திருப்பதாக சொல்லப்படுகிறது. எனவே ட்ரம்பினுடைய இந்த ஒப்பந்தம் பின்வாங்கல் அறிவிப்புக்கு சில மணி நேரங்களுக்கு பிறகு இந்த புகைப்படம் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது என்பதுதான் மிக முக்கியமாக இருக்கிறது. எனவே ட்ரம்பினுடைய இந்த பதிவு என்பது ஈரானுக்கு ஒரு மிரட்டல் செய்தியை அனுப்புவதாக இருக்குமா அல்லது நிச்சயமாக இதனை போன்று மீண்டும் ஒரு போர் வெடிக்கிறதற்கான ஒரு அறிகுறியாக இருக்கிறதா என்று சொல்லி பல கேள்விகள் எழுந்திருக்கிறது. அமெரிக்கா தன்னுடைய ராணுவ வலிமையை வந்து ஈரானுக்கு காட்டுவதற்காகத்தான் இத்தகைய நுட்பங்களை பயன்படுத்துகிறதா என்ற ஒரு கேள்வியையும் ஏற்படுத்தி இருக்கிறதா. ஈரான் தரப்புல இருந்து வரக்கூடிய செய்திகளின் அடிப்படையில் பார்க்கிற போது அவர்கள் எச்சரிக்கையாக இருப்பது போன்ற ஒரு உணர்வைத்தான் ஏற்படுத்தி நிற்கிறது. அதே நேரத்தில் ஈரான் ஆகட்டும் அமெரிக்காவாகட்டும் இந்த அடுத்த கட்ட சில நாட்கள்ல இவர்களுக்கு இடையில நடைபெறக்கூடிய விடயங்கள் என்ன என்பது தொடர்பான விவாத பொருளாகத்தான் தற்போது சர்வதேச அரங்கில் இந்த ஒரு விடயம் பேசப்படுகிறது. எனவே இந்த ஒரு நிலைப்பாட்டில் இந்த ஒரு நிலை தொடர்ச்சியாக நிகழுமாக இருந்தால் நிச்சயமாக மீண்டும் கடந்த காலங்களை விட மிகப்பெரிய ஒரு அழிவுகளை தான் ஏற்படுத்தும் என்று சொல்லலாம். எனவே பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். இது ஒரு அச்சத்தை இல்லாட்டி ஈரானுக்கு ஒரு எச்சரிக்கை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ட்ரம்பினுடைய பதிவா இல்லாட்டி நிச்சயமாக ஒரு அழிவு இனி எதிர்காலத்தில் இருப்பதற்கான ஒரு அறிகுறியா என்பதை நாங்கள் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். மற்றும் ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி.